நீங்கள் முடிவு எடுத்தீங்களான்னா உங்கள் வாழ்க்கையில் முடிவே கிடையாது, ஆரம்பங்கள் மட்டும்தான். புதியதோர் ஆரம்பம் தான் எல்லாமே. நான் 18 வயசு வரைக்கும் வாழ்க்கையில் பெருசாக எந்த ஒரு வெற்றியும் சந்திச்சது கிடையாது. நிறைய தோல்வி சந்திச்சிருக்கேன். அப்போ ஒருத்தர் எனக்கு அட்வைஸ் பண்ணார், தோல்வியிலே இந்த வெற்றி நீ எடுக்கிற ஒரு முடிவில் தான் இருக்கு. ஒரு ஸ்ப்ரிங்கை ப்ரெஸ் பண்ணிட்டு ரிலீஸ் பண்ணால் இட் வில் பவுன்ஸ் பேக். அந்த மாதிரி உன் வாழ்க்கையிலையும் நீ தான் அந்த முடிவை எடுக்கணும். ஐ எம் கோயிங் டு பவுன்ஸ் பிக் இன் லைஃப்னு. அதுக்கப்புறம் எந்த சக்தியாலையும் உன்னை நிறுத்த முடியாது. எனக்கு வாழ்க்கையில் அது ஒரு பெரிய திருப்பு முனையாக அமைஞ்சது. நான் ஒரு ஃப்ரேஸே அப்போல்லாம் யூஸ் பண்ணுவேன், முடிவில் ஒரு ஆரம்பம். என் வாழ்க்கை முடிஞ்சு போச்சு. ஏன்னா என் கிளாஸில் இருக்கிறவங்கெல்லாம் பேங்க் எக்ஸாமு, ரயில்வேஸ் எக்ஸாமு, பப்ளிக் சர்வீசஸ் எக்ஸாம், ஷார்ட் ஹேண்ட், டைப் ரைட்டிங் நல்ல மார்க்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ கண்டிப்பாக எனக்கு தெரியும் அவங்கெல்லாம் போஸ்ட் கிராஜுவேஷன் பண்ணுவாங்கன்னு. நான் இருந்த நிலைமையில் முடிஞ்சு போச்சோன்னு யோசிக்கிற டைமில் இவர் சொன்னதுனால எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமைஞ்சது. அது 22 வயசு இருக்கும்போது என்னோட தப்பு கிடையாது, அப்படிதான் நம்ம எல்லாருமே சொல்லுவோம். ஆனால் எனக்கு வேலை போயிடுது. 18 வயசுலேருந்து 22 வயசு வரைக்கும் குடும்பத்துக்கு மாதம் மாதம் சம்பாதிச்சு கொடுத்துட்டு திடீர்னு வேலை போனவுடனே இப்போ போய் அப்பா அம்மா கையில் எனக்கு வேலை இல்லை, அடுத்த மாதம் சம்பளம் வராதுன்னு எப்படி சொல்ல போகிறேன்னு தெரியல. எனக்கு ரொம்ப வருத்தத்தில் இருந்தேன். மை கான்ஃபிடன்ஸ் வாஸ் ஷேக்கன் லைக் இட்ஸ் நெவர் பிஃபோர். பட் ஆனால் அது ஒரு பெரிய திருப்பு முனையாக மாறிது. ஏன்னா அது வரைக்கும் நான் என்னோட எதிர்காலத்தை பற்றி நான் யோசிச்சிருந்த விதமும், அதுக்கப்புறம் நான் யோசிக்க ஆரம்பித்த விதமும், இன்ஃபேக்ட் எம்ப்ளாய்மெண்ட்லேருந்து நான் ஆண்டர்பிரினர்ஷிப் போனதுக்கு, ஒரு தொழிலாளியாக இருந்து அதிலே முதலாளி ஆனதுக்கு ஒரு பெரிய டர்னிங் பாயிண்ட்டாக அது அமைஞ்சது. இன்றைக்கி நான் திரும்பி பார்க்கும்போது முடிவில் ஒரு ஆரம்பம். விதின்னு கூட சொல்ல மாட்டேன், ஏன்னா இதில் லாட் ஆஃப் மதி வாஸ் இன்வால்வ். என்னோட டிசிஷன் வாஸ் இன்வால்வ். இதில் நான் இதை நான் ஒரு திருப்பு முனையாக மாற்ற போகிறேன் அப்படின்னு முடிவெடுத்து மாற்றின ஒரு டிசிஷன் அது. ஜஸ்ட் கோவிட் வரத்துக்கு முன்னாடி மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணும்போது டயபெட்டிஸ் ஜாஸ்தியாக இருந்தது, ஃபேட்டி லிவர் கிரேட் 3 இருந்தது, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருந்தது. மொத்தத்தில் எல்லா பேராமீட்டர்ஸுமே ரொம்ப சுமாராக இருந்தது. எனக்கு 2 ஆப்ஷன் இருந்தது. ஒன்று, 56 வயசுக்கு இந்த மாதிரி தான் ஒரு உடல்நிலையில் இருக்க முடியும், வயசாயிடுச்சு இப்படி தான் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஐ குட் ஹவ் ரிசைன்ட். அதை என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நான் அப்படி பார்க்கல. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில நல்ல டாக்டர்லாம் கேட்டுட்டு இதை மாற்ற முடியுமான்னு கேட்டேன். ஆரோக்கியமான ஒரு லைஃப் ஸ்டைல், வாழ்க்கை முறையை நீ மாற்றிக்கிறதா இருந்தால் இதை மாற்ற முடியும் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு புது வைராகியத்தோட, வெரி ஸ்ட்ராங் டிசிப்ளின், லைஃப் ஸ்டைல், என்னோட வாழ்க்கை முறையை எல்லா விதத்துலையுமே மாற்றினேன். தினம் காலைல 1 மணி நேரம் ஆசனா ப்ராக்டிஸ் பண்ணுவேன், சாயந்தரம் பிராணாயாமா ப்ராக்டிஸ் பண்ணுவேன். நான் சாப்பாடை மாற்றல, பட் த டைம் அண்ட் த குவான்டிட்டி அதை மாற்றினேன். லைஃப் ஸ்டைலில் நிறைய மாறுதல்கள் எட்டுன்னு வந்தேன். 59 வயசில் ஐ ஹாவ் த ஹெல்த்தியஸ்ட் பாடி. அதாவது இப்போ நான் இருக்கிற உடல் ஆரோக்கியம். 78 கேஜிலேருந்து 66 கேஜிக்கு வந்தேன். 34 வயசுலேருந்து 30 வயசு லைன் வந்தேன். டயபெட்டிஸ் கண்ட்ரோலுக்கு வந்தது. ஃபேட்டி லிவரை ரிவர்ஸ் பண்ணேன். கொலஸ்ட்ராலை குறைச்சேன். இன்ஃபேக்ட் மை எனர்ஜி லெவல்ஸ், அதாவது எவ்வளோ உற்சாகமாக நான் இப்போ இருக்கேன்னா 30 வயசில் கூட நான் வாழ்க்கையில் எவ்வளோ உற்சாகமாக இருந்தது கிடையாது. ஸோ முடிஞ்சு போச்சுன்னு ஒரு ஸ்டேஜில் எடுத்த சில முடிவுகள்னால, அண்ட் முடிவுகள் மட்டும் முக்கியம் இல்லை, கடைப்பிடிக்கணும். அதாவது ஆரம்பிக்கிறது முக்கியம் இல்லை,
அதை வந்து தொடர்ந்து எத்தனை நாள் நம்ம கடைப்பிடிக்கிறோன்றதுல தான் இருக்கு. பிடிச்சதுல இன்னைக்கு நான் ஒரு டேங்க்லைனாவே யாருக்கையில வேணா சொல்லுவேன், நீங்க முடிவு எடுத்தீங்களானா உங்க வாழ்க்கையில முடிவே கிடையாது, ஆரம்பங்கள் மட்டும்தான். புதியது ஒரு ஆரம்பம் தான் எல்லாமே. ஸோ டேர்னிங் பாயிண்ட் இஸ் நாட் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் லைஃப், இட்ஸ் இன் யோர் ஹேண்ட்ஸ். உங்களோட முடிவில், உங்களோட முயற்சியில், உங்களோட விடாமுயற்சியில் அதை நீங்கள் தொடர்ந்து எப்படி கடைப்பிடிச்சிங்களானா, எப்படி எத்தனையோ இன்னும் நிறைய எக்ஸாம்பிள்ஸ் கொடுக்கலாம், பட் இத்தனை எக்ஸாம்பிள்ஸ் போகிறோம். இன்னும் கொஞ்ச நாளில் என்னோட 60வது வருஷம் ஆரம்பிக்கும். ஒரு சின்ன பையனுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து எத்தனை உற்சாகம் இருக்குமோ அதோட ஜாஸ்தி உற்சாகத்தோட அடுத்த 30 வருஷம் எப்படி வாழலாம் அப்படின்ற ஒரு எக்ஸைட்மெண்ட்டோட தான் நான் ஃபியூச்சரை பார்க்குறேனே தவிர வயசாயிடுச்சுன்ற ஒரு ஃபீலிங்கே இல்லை. பிகாஸ் இதுவும் என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு ஆரம்பம் தான், புதிய ஆரம்பம் தான். ஸோ டிசைன் யுவர் ஓன் டேர்னிங் பாயிண்ட்ஸ். உங்களோட திருப்பு முனைகள் உங்களோட முயற்சியிலையும், உங்களோட முடிவுகள்லையும், உங்களோட விடாமுயற்சிகள்லையும் தான் இருக்கு. Turn your life around. Thank you.